ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுஸ் vlog. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டியான அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து சூடுபடுத்திக்கிட்டு நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் அதில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். முந்திரி பருப்பு பொன்னிறமாக ஆனதும் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டு அவல், நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அவல் எடுத்துருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அவலை நெய்யில் கைவிடாமல் கிளறுங்க. அவல் பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், அவல் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நான் இன்றைக்கி 1 டம்ளர் பால் எடுத்துருக்கிறேன். பெரிய டம்ளர் அளவு பால் எடுத்துருக்கிறேன். அதாவது நீங்கள் எவ்வளோ அவல் எடுக்கிறீங்களோ அதை விட 4 மடங்கு பால் எடுத்துக்கோங்க. கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். அவல் நல்லா அந்த பாலில் வேகணும். அதனால பாலை சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. அப்பப்போ கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவல் முழுசாக வெந்துடும். இப்போ கையில் எடுத்து பார்க்கலாம் அவல் வெந்திருக்கா என்னதுன்ட்டு. கையில் எடுத்து நசுக்கி பார்த்தா நம்ம சாதம் மசியும் இல்லைங்களா, அந்தளவுக்கு மசியணும். அந்தளவுக்கு மசிஞ்சாவே அவல் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு நான் அவல் எந்த அளவு எடுத்தனோ அதை விட கொஞ்சம் அதிகமான அளவு வெல்லம் எடுத்து அதோட ஏலக்காய் பொடியும் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கொதிக்க விட்டுட்டேன். கொதிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஆஃப் பண்ண பாலில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அப்போ தான் பால் திரியாது, இல்லைன்னா பால் திரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு சர்க்கரை சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வெல்லம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்றதால வெல்லம் நான் சேர்த்துருக்குறேன். நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இப்படின்ட்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த பாயாசத்துக்கு. அவ்வளோதாங்க, டேஸ்டியான யம்மியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.